சட்டமன்ற தேர்தலுக்கு நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் ஆற்றிலும் இல்லாமல் சேற்றிலும் இல்லாமல் நடுவே நின்று கொண்டிருக்கும் தேமுதிகவின் கூட்டணி கணக்கு எங்கு போய் முடியும் என்பதுதான் தற்போது எல்லோருடைய கேள்வியாக இருக்கிறது. 1% கீழ் வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் அந்நியார் காட்டும் ஆட்டம் கடைசியில் எங்கு போய் முடியும் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. 2011 தலைவர் அவர்கள் 29 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் சட்டசபைக்கு சென்றார். மீண்டும் அதே தொகுதியிலே தேமுதிக வெற்றி பெற்று நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம அனைவரும் ஆதரவு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த நாள் பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற நான் அந்த குரல் கண்டிப்பாக ஒலிக்க போகிறது. இன்னைக்கு எல்லா கட்சியிலும் பேசுறாங்க, கூட்டணி பேரம் பேசுறாங்க. ஆமாதான், என்ன பேரம் பேசுறோம்? வேற எந்த கட்சியும் பேச முடியாது. பேசுறதுக்கு ஒரே கட்சி தேமுதிக தான், வேற யாருமே கிடையாது. தேமுதிக எங்க கூட்டணி போகிறதோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும், அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், ஆட்சிக்கு வரும். கண்டிப்பாக இதே இடத்துல நம்ம அனைவரும் கூட்டணி சேர்ந்து எல்லா கட்சி தலைவரை இதே இடத்துல வர வச்சு ஒரு மீட்டிங் போடுவோம். அந்த மீட்டிங் வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று நம்முடைய பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக வருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 1% கீழ் வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படும் ஓவர் கான்பிடன்ஸ் தேமுதிகவை தவிர வேற யாருக்கும் வராதுதான். யாரோட கூட்டணி அமைக்க போறோம்னு உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் முக்கிய அரசியல் கட்சியாக இருந்த தேமுதிக சமீப காலமாக பிரதான கட்சிகளின் முதுகில் சவாரி செய்யும் நிலையில்தான் இருந்து வருகிறது. அப்படி இருக்கையில் தேமுதிக யாருடன் கைகோர்க்க போகிறது என்பது குழப்பத்திலேயே நீடித்து வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக வருகிற தேர்தலிலும் அதே கூட்டணியில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாருடன் கூட்டணி என்பது குறித்து ஜனவரியில் அறிவிக்கப்படும் என்றார் பிரேமலதா. ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடந்த கட்சி மாநாட்டில் கூட்டணியை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாநாடு முடிந்து 2 வாரத்திற்கு மேல் ஆகியும் இன்னும் கூட்டணியை அறிவிக்காமல் சஸ்பென்ஸிலேயே வைத்திருக்கிறார். அதிமுக திமுக என இருதரப்பும் தேமுதிகவை தங்கள் கூட்டணியில் இழுக்க பேச்சுவார்த்தை நடத்தின. அதிமுக தரப்பில் 6 தொகுதிகளை தேமுதிகவுக்கு ஒதுக்க தயார் என்ற நிலையில் இரட்டை இலக்கத்தில் சீட்டு வேண்டும் என விடாப்பிடியாக இருக்கும் பிரேமலதா ராஜ்யசபா சீட்டும் வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் திமுகவோடும் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் பிரேமலதாவின் நடவடிக்கைகள் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அப்செட்டை கொடுக்கவே தேமுதிகவை விலக்கி விட்டுவிடலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்கிறார்கள். மோடியின் விசிட்டுக்குள்ளாக கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும் என்றுதான் பியூஷ் கோயல் 1 வாரமாக தமிழ்நாட்டில் முகாமிட்டிருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் தேமுதிக ஒப்புக்கொள்ளாததால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிகவுக்கான கதவை சாத்த முடிவு செய்திருக்கிறார்களா? தேமுதிகவுடன் இன்னும் கூட்டணி இறுதி செய்யப்படாததால் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட பேனரில் தேமுதிக விடுபட்டு போயிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் செல்ல வாய்ப்பில்லை என்றால் தேமுதிகவுக்கு திமுக தாவேக என 2 வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. திமுகவில் ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் வரிசை கட்டி நிற்கும் போது தேமுதிக எதிர்பார்க்கும் தொகுதிகள் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் என்பதால் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. 2006 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கட்சியை ஆரம்பித்த விஜயகாந்த் முதல் தேர்தலிலேயே 8.3% வாக்கு வங்கியை உருவாக்கி ஆச்சரியப்படுத்தினார். முதல் தேர்தலிலேயே மாநில கட்சி அந்தஸ்து கிடைத்தது. தொடர்ந்து 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தே போட்டியிட்ட தேமுதிக வாக்கு வங்கியை 10% உயர்த்தியது. 2011 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணிக்கு சென்ற விஜயகாந்த் திமுகவுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காமல் செய்தாலும் தேமுதிகவின் வாக்கு வங்கி என்னமோ சரிவைதான் சந்தித்தது. 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவர் ஆனாலும் வாக்கு சதவீதம் 7.9 சரிந்தது.
ஆனாலும் விஜயகாந்த் மீதான டிமாண்ட் மட்டும் குறையவில்லை. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயகாந்தை அரவணைத்துக் கொண்டது. 14 தொகுதிகளோடு கூட்டணியின் பெரிய கட்சி என்ற பெருமையில் போட்டியிட்டாலும் வாக்கு வங்கி இன்னும் சரிந்து 5.2% குறைந்து வெற்றி வாய்ப்பும் கிடைக்காமல் போனது. அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி உருவாகி 2016 தேமுதிகவுக்கு பலத்த அடி விழுந்ததுதான் மிச்சம். தேமுதிகவின் வாக்கு வங்கி 2.4 சரிந்தது. அதற்கு பிறகு 2019 தேர்தலில் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள் சென்ற தேமுதிகவுக்கு அதை விட பெரிய அடியாக வாக்கு வங்கி 2.2% சரிந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக உடனான பேச்சுவார்த்தையில் ஒத்துவராததால் டிடிவியுடன் கைகோர்த்தது தேமுதிக. 60 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிகவின் வாக்கு வங்கி 1% கீழாக குறைந்து பின்னடைவை சந்தித்தது. தேமுதிகவுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டை வைத்துக் கொண்டுதான் சளைக்காமல் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கிறார் பிரேமலதா. கட்சியை காப்பாற்ற எம்எல்ஏவாக வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயம் தேமுதிகவுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஆளும் கட்சியான திமுகவோடும் இணக்கம், எதிர்க்கட்சியோடும் இணக்கம், அவ்வப்போது விஜயுடனும் நட்பு என குழப்பத்திலேயே வண்டியை ஓட்டிக் கொண்டிருப்பது எப்படி கை கொடுக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூட்டணி முடிவில் தப்பு கணக்கு போட்டுதான் தேமுதிகவின் வாக்கு வங்கி சரிந்தது என்ற நிலையில் தற்போது பிரேமலதா என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் தேமுதிகவின் அடுத்த அரசியல் எதிர்காலமே அடங்கி இருக்கிறது.